ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் வெஜ் கடாய் பன்னீர் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சைஸில் குடமிளகாவும் வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கிருச்சு, எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க 2 முழு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கின பிறகு ஒரு ஏலக்காய், 5 லவங்கம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4 பேத்துக்கு வரும். வெங்காயம் வதங்கிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 முந்திரி சேர்த்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் கேரட், 20 பீன்ஸு, ஒரு சின்ன கப்பளவு பட்டாணி, இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகட்டும், இது மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப வதங்க தேவையில்லை. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பாக்கெட் பன்னீரை இது கூட சேர்த்து லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். பன்னீரை நான் பெரிய பீஸாக சேர்த்ததுனால இப்போ சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும். பன்னீரை வதக்கிட்டோம். 1 கப்பு புளிக்காத தயிர், இது அப்ராக்சிமேட்டாக 200 ml. அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு, மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் இல்லாமல் காய் மட்டுமே சேர்த்து கூட இந்த மாதிரி பண்ணலாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்கட்டும், இதை மூடி வச்சிடலாம். பாருங்க, கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. லாஸ்டில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்க குடமிளகாய், வெங்காயம், சின்ன பீஸாக பன்னீர் சேர்த்திங்கன்னா உப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் வெஜ் கடாய் பன்னீர் செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.